நான் சொல்லுவேன், சாவு எல்லாருக்கும் வரும். நாம செத்து போகணும்னு சொல்றவனுக்கு முன்னால மட்டும் நம்ம செத்துறக்கூடாது. இந்த பெரிய விஷயம் இருக்கல, இந்த பெரிய பாத்திரம் இருக்கல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன். இந்த ஏஐன்னு ஒன்று வருது இல்லை, இப்போ சேர்த்து சொன்னா கெட்ட வார்த்தை. குழந்தைகளுக்கு பயன்படுத்துவோம் நாம. ஆர்டிபிஷியல், எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல். இன்றைக்கு அந்த வார்த்தையை இந்த பர்வீன் சுல்தானா மாற்றி உலகம் போய்கிட்டு இருக்கட்டும். ஆர்டிபிஷியல்ல ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று உண்டு. நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம். பெண்கள் கிட்ட இருக்கு அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ். உங்ககிட்ட இல்ல, இயற்கையாக உங்களுடைய பாடியிலே இருக்கு அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. அந்த ரியல் இன்டெலிஜென்ஸை நாம் எப்பொழுது பயன்படுத்த போகிறோம்? எப்ப பார்த்தாலும் இந்த பிசாசை கையில வச்சுக்கிட்டு இப்படி 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 வாழ்க்கையே அப்படியே போயிடுது. இன்றைக்கு நான் பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன், கேட்பீர்களா? ஒரு பொழுது இருக்கீங்களா? பிரதோஷம், அமாவாசை இருப்பீங்களா? நோன்பு இருப்பீங்களா? லேந்து நாட்கள் 40 நாள் இருப்பீங்களா? அதே மாதிரி கொஞ்சம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கலாமா? ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். ஒரு 2 மணி நேரம் இந்த சனியை தொடாம ஒரு 2 மணி நேரம் ஃபோன் வந்து அட்டன் பண்ணு. மற்றபடி இதற்குள் முழுமையாக உங்களுடைய ஆற்றலை செலுத்தி விடாமல், நான் தெரியுமா, நான் 10 மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் டைம் போட்டிருக்கேன். அது காலையில வர என்ன காரி துப்புது. நீ இவ்வளோ நேரம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கேன்னு நான் அவ்வளோ காரி துப்பலையும் வாங்கிட்டு இப்போ என்னுடைய ஸ்கிரீன் டைம் 2 hours நான் குறைச்சிருக்கிறேன். ஒன்லி ஃபார் கான்வர்சேஷன், ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். அவ்வளவுதான், பேச்சு தான், கான்வர்சேஷன் கூட இல்லை, கம்யூனிகேஷன். தேவையற்ற விஷயங்களை இதற்குள்ளாக பார்த்துக் கொள்ளாமல் எனர்ஜியை சரியான வகையில் செலுத்துவது. பெண்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை காணோம் என்று ஓடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. ஒரு காலத்துல கிரைண்டர் இருக்குல்லங்க, கிரைண்டர் எங்க பார்த்தாலும் கிரைண்டர் அட்வர்டைஸ்மெண்டாவே வரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப கூட நான் போய் கேட்டேன் சில வியாபார தலங்கள்ல, கிரைண்டர்லாம் நல்லா விற்பனை ஆகுதாங்கன்னு. விற்பனை ஆகுது. ஆனா இன்னும் அதை விட கிரைண்டரை விட அதிகமா விற்பனை ஆகுது தோசை மாவு. எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற பேர்ல எங்கேயோ தவறு நடக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் அல்ல, ஒவ்வொரு ஆணும் உங்களுடைய சமையல் அறைக்கு மருத்துவ நிலையம் என்று பெயர் வையுங்கள். அது உங்கள் மருத்துவ நிலையம். சமையல் அறையில் இருந்து வீட்டிலே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பெண்கள் தான் முன்னெடுத்தாக வேண்டும். வேலையை ஆண்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் வெறும் அந்த ஆர்டர் 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 ஆர்டர்னு போய் இன்றைக்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் இருந்து, பெண்கள் என்கின்ற நிலையில் இருந்து, ஆளுமையில் இருந்து நாம் எங்கோ வெளியேற்றப்பட்டு விட்டோமோ என்கின்ற அச்சம் எனக்கு வருகிறது என்பதற்காக சொல்கிறேன். நான் வீட்டிலே சமையல் செய்து பெண்கள் அடிபட வேண்டும் என்கின்ற கருத்தை உடையவள் இல்லை. ஆரோக்கியத்திற்காக சொல்லுகிறேன். ட்ரெடிஷனல் ஃபுட், ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இதை நாம் முன்னெடுக்க வேண்டும். பல நேரங்களில் நெகட்டிவ் தாட் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் தாட்டை நாம எப்படி அப்புறப்படுத்துவது? பெண்கள் பெரிய விஷயத்தை நான் சொல்றேன், தொண்டை விட பெருசு என்னங்க இருக்கு? நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த நெய்வேலியே இந்த உலகம் கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும். யூ ஆர் ஆல் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் எ ஸ்டீம்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கலாம்ல. எதுக்குங்க எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், மேலதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து 3 மாதமாக உழைத்து ஒரு கண்காட்சியை பொதுமக்களுக்காக நடத்துகிறீர்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல இது. நான் வந்து பெயர்ந்து வந்து பேசுறேன். எங்க வீட்டுல இருந்து நான் இங்க வரதுக்கு 4.5 மணி நேரம் பயணம் செஞ்சு வரேங்க. நான் மறுபடியும் பயணம் செய்து வீட்டுக்கு போறேன். நாளைக்கு 7:45 மணிக்கு எனக்கு கல்லூரி. மத்தியானம் நான் சாப்பிடல. இத்தனை தியாகங்கள் செய்தால்தான் இத்தகைய வேலைகள் செய்ய முடியும். நான் உங்க எல்லாருக்கும், பெண்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், பிளான் யுவர் டே. நான் சொல்றது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். வீட்டுல போய் ஒரு வேலை செய்றீங்களா? இந்த சகோதரி சொல்ற ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு ஆள் ரொம்ப ஆரோக்கியமா வாழணும்னா எத்தனை வருஷம் வாழலாம்? சும்மா ஒரு ஆவரேஜா சொல்லுங்களேன். சொல்லுங்க. 70 வச்சுக்கலாமா? 70. ஓகே, 70 இயர்ஸ் ஆரோக்கியமா ஒருத்தங்க வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வீட்டுக்கு போய் நான் சொல்ற விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா, இன்னில இருந்துங்க நான் கூட்டத்துக்கு பேசுபவள் இல்லை. நான் இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கிறேன். உங்க இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, 365 இன்டூ 70 போடுங்களேன். 25,550 நாள் வரும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒன்லி 25,000 days. 25,550 days. ஓகே, இப்போ 40, 45, 30, 35, 50, 55, 60 இருக்குல்ல, இன்டூ 365 days போட்டு இந்த 25,000 டேஸோட கழிச்சிருங்க. என்ன பயமா இருக்கா? இதுல 3 8 இல்ல, ஒரு 8 தூங்கி கழிக்கிறீங்கல்ல, அதில் 3ல் ஒரு பங்கு கழிச்சிருங்க. அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறது, கோச்சிக்கிறது, இந்த கொரோனா மாதிரியான பேண்டமிக்ல மாட்டிக்கிறது, டிராஃபிக்ல மாட்டிக்கிறது, சண்டை போடுறது,
நோய்வாய்ப்படுறது, அடுத்தவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறது, டாக்டர் கிட்ட போய் நிற்கிறது, வக்கீல் கிட்ட போய் நிற்கிறது, இந்த டைம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மன உளைச்சல் எல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா இந்த ஹவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2000 நாள் இருக்கும் குவாலிட்டி டைம். நிறைய பேருக்கு போனஸில் ஓடிட்டு இருக்கு. இல்லை, நான் டைமே இல்லை யார்கிட்டையும். டைம் இஸ் எவ்ரிதிங். இந்த டைமை பெண்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா? இந்த ஒரு ஆண் இவரை கூப்பிடுற, ஒருத்தர் கூப்பிடுற, சார் சீக்கிரம் வாங்க சார், குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க. இந்த பொதுமக்களை பெண்ணா ஒருத்தர் கூப்பிடு, ஓடி வாங்கன்னு சொன்னா நானே உட்காந்து எந்திரிக்கிறதுனா 3 ரவுண்ட் அடிக்க வேண்டியது. டெய்லி காலையில் பிளவுஸ் மாட்டும் போது பிபி மிஷின் மாற்ற மாதிரியே இருக்கு. நமக்காக நாம் சமைத்துக் கொள்வது, நமக்காக நாம் நேரம். நான் ஒன்று சொல்லவா, நம்மை விரும்புகின்ற நம் வீட்டு ஆண்களுக்கு பெண்கள் தருகின்ற மாபெரும் பரிசு நாம் ஆரோக்கியமாக வாழ்வது தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆயுளோடு வாழ்வதுதான், ஆயுளோடு வாழ்வது. அந்த ஆயுளோடு வாழக்கூடிய அந்த வசதிகளை பெண்கள் முன்னெடுக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமானதை உண்டு, உங்களுடைய விருப்பமான அந்த மருத்துவ செலவுகளை செய்து, உங்களுக்கு விருப்பமான உடற்பயிற்சியை செய்து, உங்களுடைய விருப்பமான விஷயங்கள்ல ஒரு நாளைக்கு இது டிஜிட்டல் ஃபாஸ்டிங் 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்று பார்த்துக் கொள்வதற்கு ஒரு 1 மணி நேரம் தருவீர்களா? ஜஸ்ட் 1 hour. நல்ல விஷயங்களை படிப்பதற்கும் படிப்பதை பேசுவதற்கும் சூழலை அதிகப்படுத்திக் கொள்வது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்கள் மாதவிடாய் காலங்களில் உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் மாதவிடாய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 நாட்களில் அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். எது பேசினாலும் அவங்களை எரிச்சலா தான் பேசுவாங்க. அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்களுடைய ஹார்மோன்ஸ். அவர்களிடத்தில் பெரும் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த டைம்ல மட்டுமே சிக்கல்கள் எதுவும் செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி அமைப்பது, கொஞ்சம் ஷாப்பிங் போறது, கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்ப்பது என்று உங்கள் மனதை தியான நிலையில் மற்ற நிலையில் செலுத்திக் கொள்ளுங்கள். என்னை பார்ப்பதற்கு 3வது ஆள் கிடையாது, நான் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சுங்க, நான் இந்த டிவியில சொல்லியிருக்கேன், உடனே நான் அதை பதிவு பண்ணேன். என் ஃப்ரெண்டுங்க, சின்ன வயசுங்க, அவளுக்கு என் கூட ஸ்கூல் படிச்சவ, எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டா, குரூப் மெசேஜையே பார்க்க மாட்டா. பொண்ணு வந்து இது என்ன மெடிக்கல், பையன் வந்து இன்ஜினியரிங், வயசான மாமனார், அந்த ஆள் வந்து குஜராத்ல இருக்காரு ஏதோ ஒரு கம்பெனியில. இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிறா. திடீர்னு செய்தி வருதுங்க, அவ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு. எப்படி இறந்தா, என்ன இறந்தா எதுவும் தெரியாது. அந்த அவருடைய கணவரை அவள் இறந்த 3 மாதத்தில் நான் சந்திக்கிறேன். எப்படிங்க இருக்கு வீடு, எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் சொன்ன பதில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? ஓரளவு செட்டில் ஆகிட்டு இருக்கிறோம் மேடம். என்ன பண்ணீங்க? நான் மாற்றல் ஆகிட்டு வந்துட்டேன் மேடம். அம்மா அப்பா பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் போட்டுட்டேன். பொண்ணை வந்து ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஹாஸ்டலுக்கு போயிட்டா. பையன் மட்டும் தான் இருந்துட்டு போறான், ஒரு சமையல்காரங்களை போட்டுட்டேன். சனியனே, இதை முதல்லயே நீ செஞ்சிருக்கலாம்ல, அவ உயிராவது மிச்சமாயிருக்கும்ல. போயிட்டாலே எல்லாம். நான் இப்ப கேள்விப்படுறேன், முந்தானத்து அமெரிக்காலியா ரஷ்யாலியான்னு தெரியல, ஒரு ரோபோ தற்கொலை பண்ணிக்கிச்சான். கேள்விப்பட்டீங்களா? என்ன காரணம்? ஓவர் டைம், அதிகமா வேலை செஞ்சதுனால, ஓவர்லோடடா வேலை செஞ்சதுனால அந்த ரோபோவே தன்னை தானே வந்து இழந்து தன்னை தானே பிடுங்கிக்கிச்சிங்க. அது வேண்டாம்னு சொல்லிருச்சு. எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. வெளியில போறவங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் பேசுவதெல்லாம் சத்தியம்ங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ், கிவ் ஸ்பேஸ் டு them. பெண்களே, உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் டிவியில நான் சொல்லி கேட்டிருக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னால எனக்கு நேர்ந்த அனுபவம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நேர்ந்த அனுபவம். கல்கத்தா போயிருந்தேன். எனக்கு காளி ரொம்ப பிடிக்கும். என் பேச்சை கேட்கறவங்களுக்கு தெரியும் எனக்கு காளி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு காளி. நான் சார்ந்திருக்கிற சமூகம் வேற, ஆனாலும் நான் கல்கத்தா போனால் காளிகாட் போயிடுவேன். காளிகாட் போனேன் ஒரு வாட்டி, ஃபர்ஸ்ட் தடவை. எனக்கு ஹிந்தி தெரியும்ல, கியூல நின்று போயிட்டேன். அம்மாவை பார்க்குறேன், நாட்டை வெளில தொங்க போட்டு நிற்கிறா. சாரி சுற்றி சுற்றி இருக்கு. இப்போல்லாம் நீங்கள் போனால் பார்க்க முடியாது, உங்களை மேலே இருந்தால் பார்க்க முடியாது. நான் கீழே இருந்து பார்த்தோம். சுற்றி துணி, கையிலெல்லாம் வளையல் போட்டிருக்கும். நாக்கு இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய நாக்கு தொங்கிடும். கிட்ட போயிட்டேன். ஒரு டவுட்டு, இவ்வளோ கோபமான ஆள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? இப்போ நம்ம அம்மா கோவமா இருந்தா கிச்சனில் இருக்கா, சாமா கோவத்தில் இருக்கா, போயிடுவீங்களா கிட்ட? என்ன சமையல் கேட்டுருவீங்களா? கோவமா இருக்கிறவங்க எப்படி கேட்குறீங்க? நான் இதை கேட்டுட்டேங்க. அந்த பூசாரி சொன்ன பதில் தான் சூப்பர். அவ கோவமா இல்ல, அவளுடைய இந்த இடத்த பாருங்க, நான் காளியோட இந்த இடத்த பாருங்க, அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. அது கோபம் தணிஞ்ச இடமா? நாக்கு வெளியில தள்ளுனாலே யோகா இதுல கோபத்தை தணிப்பதற்கு நாக்க வெளியில விட்டு விட்டு எடுப்பாங்க. கோபம் தணிந்த இடமா? அது கோபம் தணிந்த இடத்தில் அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அவ உஷாராவதுக்கு முன்னால கேட்டுறணும். அந்த பீரியட், அந்த டைம் இருக்குல்ல, ஃப்ரீசிங் பாயிண்ட், அது அதை வச்சிருக்காங்க நம்ம ஹிந்து மதத்துல. ஓ மை காட், என்ன பொசிஷன் தெரியுமா? அது அம்மா கிட்ட கேட்கிறப்ப எது வேணாலும் சாங்ஷன் ஆகும்ல. அவ கோபம் தணிஞ்சிருக்கிற அந்த வினாடி என்ன கேட்டாலும்
அங்க போய் பாருங்க, பலிக்கு யாரு கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு கோழி எல்லாம் கொடுத்துறாங்க. தனியா பலிப்பீடம் ஒண்ணு இருக்கு, கொண்டு வந்து பக்தர்கள் தன் தலையை வைக்கிறார்கள். சரியை நான் அங்கேதான் பார்த்தேன். தலையை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அம்மா, இதோ நான் என்னை முழுமையாக உன்னிடத்தில் பலி கொடுத்து விட்டேன், இனி இது பிறப்பு உன்னுடையது, இனி என்னை பாவங்களில் இருந்து நீ காப்பாற்றுவாயாக, நான் என் பாவங்களில் இருந்து முழுமையாக உன்னிடத்தில் சரணடைந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்று தலையை பலியில் வைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு வழிபடுகிறார்கள். ரெட்டுதான் எல்லாம். அவன் சொன்னா, கோபம் தனிஞ்ச இடம் தான். எப்படின்னு காலப்பாரு. நான் யாராலையும் நீங்க எல்லாம் கால் தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போல்லாம் கால் தரிசனத்துல பாக்குற இப்படி இருக்குங்க, நெஞ்சில மீழ்ச்சிட்டு இருக்கா, இப்படி நிக்கிறா காளி. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல இருக்கும். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்படி சொன்னாருங்க அந்த பூசாரி, கடவுளை வர நல்லா வைக்கணும், காளி வர நல்லா வைக்கணும். அந்த ஐயா சொல்ற உருதுல ஹிந்தியில சொன்னார். ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தாங்களாம். எப்ப பார்த்தாலும் சிவபெருமானுக்கு எல்லா இன்விடேஷனும் வருது. ஒருத்தர் நம்ம பேர்ல இன்விடேஷன் வைக்க மாட்டானே. மிஸ்டர் கோபால் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ராமநாதன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சண்முகநாதன். சரியா? இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த அம்மா. யாரு பக்கத்துல? எல்லாரும் அவங்க கிட்ட தான் வராங்க. இவ சக்தி இவதான். ஆனா இவகிட்ட யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சிவபெருமான் வந்து சூப்பரா அதை ஒண்ணுமே பேசாம வரும், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த அம்மா கோவம் வந்துச்சு. ஒரு வாட்டி ஏந்திரிச்சிச்சு இந்த அம்மா. எழுந்த உடனே இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திரிச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா, அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறா. யாரு? பார்வதி போறா. இப்போ ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம்? கூப்பிட வருவீங்கன்னு தான். அப்படியே போறதுக்கா போறோம்? அப்போ ஸ்பாட்லயே நீங்க பண்ணலாம், செய்ய மாட்டீங்க. ஈகோ. போறாங்க, போய் நின்று திரும்பி பார்க்கறா, இந்த சைலண்ட்ல போயிட்டாரு கண்ணை மூடிக்கிட்டு. அவளுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நேரா போறா, கூப்பிட வரவே இல்லை சிவன். கோபத்துல ஆடுறா. கோபம் கூடுது. கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிட்டே இருந்த. ஆடுறா பாருங்க. கை அருந்து விழுது, நாக்கு அருந்து விழுது, தலை அருந்து விழுது, வயிறு அருந்து விழுது. 108 சக்தி தலங்கள்ல 108 உறுப்புகள் சக்தியோட விழுந்திருக்கு. நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம், காஞ்சி காமாட்சிக்கு முன்னாலேயே தொப்புள் வச்சிருப்பாங்க. நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. 108 தலங்கள், 107 தான், 8வது அங்க மேல. எல்லாம் அருந்து விழுதுங்க. விஷ்ணு வந்து போறாரு, லக்ஷ்மி பிடிச்சிட்டா. அவங்க குடும்ப டோன்ட் கோ, ஷீ இஸ் இன் வெரி ஆங்கிரி லெவல், ஷீ இஸ் வெரி ஃபியூரியஸ், டோன்ட் கோ. நம்ம பிரம்மா போனார், சரஸ்வதி நாக்கில் உட்கார கம்முன்னு போயிடாத. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழ சூட்சமா ஆடிட்டு இருக்கான். இப்ப வெடிச்சா அந்த பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிடும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்க ஆடிட்டு இருக்கா, உலகமே அழிய போகுது, நீ கம்முன்னு உட்காந்துருக்கிற, போ போய் பாரு. சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேரா வர. அங்கதான் அவளுக்கு காளியின் பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா, ஆடிக்கிட்டு இருக்க. உச்சம் ஆட்டம், குடும்பம் கிடும்பம் எல்லாம் காளி அப்படி. உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்க தருகிறேன், போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில. அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமான மிதிச்சுட்டு இருக்கிறா. பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திருப்பி பார்க்கலான்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சு. அந்த உடனே கோபம் தனிஞ்சா, அந்த தனிஞ்சிர அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும். பெண்களை அருள் பாலிப்பவர்களாக வைத்திருங்கள். பெண்களே, நீங்களும் உங்களுடைய உச்சத்தை தொடுவதற்கு உணர்வு மேலாண்மையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும், அதை மிகச் சிறப்பாக வாழ்ந்து பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.